திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே ராஜ் என்பவர் நூல் கமிஷன் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். அவரது நண்பர்கள் துரை, சுந்தரபாண்டியன், உதயசங்கர், முருகவேல் ஆகியோரிடம் வாட்ஸ்அப், போன் கால் மூலம் விஜய் கார்த்திக் என்ற நபர் அறிமுகமாகியுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவராக தான் இருப்பதாகவும் தங்களது நிறுவன வங்கி கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போது கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற ஊர்களில் நிறுவனத்தின் சார்பில் பெரிய அளவில் கட்டுமான பணி நடைபெற்று வருவதாகவும் அதற்குண்டான பில்டிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் இதர செலவுகளுக்கு ரொக்க பணம் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். தங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை வேறு வங்கி கணக்குக்குத்தான் டிரான்ஸ்பர் செய்ய முடியும் என்றும் அதனால் ரொக்க பணம் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். ரொக்க பணம் வழங்கப்படும் பட்சத்தில் தங்கள் நிறுவனத்திலிருந்து 2 மடங்கு பணம் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கி கணக்கில் உடனடியாக வரவு வைக்கப்படும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி அங்குராஜ் மற்றும் அம்மாவாசை ஆகிய இருவரும் தங்களுக்கு தெரிந்த வேறு சில நபர்களிடம் 1,69 லட்சம் ரூபாயை ரொக்கமாக பெற்றுள்ளனர். அந்த பணத்தை தங்கள் அலுவலகத்தில் வைத்து கடந்த மாதம் 30ஆம் தேதி விஜய் கார்த்திக்கு வீடியோ கால் செய்து பணத்தை காட்டியுள்ளனர். சிறிது நேரம் கழித்து நூல் கடைக்கு வந்த 5 நபர்கள் தங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி பல்வேறு விவரங்களை கேட்டு விசாரணை நடத்தியுள்ளனர். பின்பு சோதனை நடத்தி அங்கிருந்து 1,69 லட்சம் ரூபாயை எடுத்துள்ளனர். அந்த பணத்துக்கான ஆவணங்களையும் கேட்டுள்ளனர். இவ்வளவு பணம் ரொக்கமாக வைத்திருப்பது ஏன் என கேட்டு கேள்விகளால் துளைத்து எடுத்துள்ளனர். பின்னர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டவர்கள் கடையிலிருந்த சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கழற்றி கொண்டனர். சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி பணத்துக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறி சென்றனர். செய்வதறியாது திகைத்தவர்கள் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் விசாரித்த போதுதான் அவர்கள் உண்மையான அமலாக்கத்துறை அதிகாரிகள் இல்லை என்பதும் போலி நபர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அங்குராஜ் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் விஜய் கார்த்திக் தான் இந்த மோசடியை அரங்கேற்றியது தெரிய வந்தது. இதையடுத்து மோசடியில் சம்பந்தப்பட்ட விஜய் கார்த்திக் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போன்று நடித்து பணத்தை பறித்து சென்ற நரேந்திரநாத், ராஜசேகர், லோகநாதன் மற்றும் கோபிநாத் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 88,66,000 ரூபாய் ரொக்க பணமும் 3 கார், விலை உயர்ந்த செல்போன் என 1,10,54,700 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை தேடி வருவதாகவும் விரைவில் அவர்களும் கைது செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்ட மொத்த பணமும் மீட்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.